1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 4, 5, 13 வசனங்கள். ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடிக்கொண்டிருக்கிற எந்த புருஷனும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறான். அதே போல் 5ஆம் வசனம், ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள். அது அவளுக்கு தலை சிரைக்கப்பட்டது போல இருக்குமே. 13ஆம் வசனம், ஸ்திரீயானவள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகையில் தன் தலையை மூடிக்கொள்ளாமல் இருப்பது லட்சணமாக இருக்குமோ என்று உங்களுக்குள்ளே நிதானித்து கொள்ளுங்கள். பொதுவாக நம்ம இந்த முக்காடை தான் ரொம்ப கவனிப்போம் இந்த வசனத்தில். ஆனால் நான் எதை கவனித்தேன்னா, ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, ஸ்திரீயானவள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகையில், 2 விஷயம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஜெபம் தனி ஜெபம் அல்ல. ஏன்னா 1 கொரிந்தியரே சபையை ஒழுங்குபடுத்துறதுக்காக நிறைய விஷயங்களை பவுல் எழுதுகிறான். 1 கொரிந்தியர் 14 அன்னை வரங்களை எப்படி சபை கூடுதலில் பயன்படுத்தணும், அந்த ஒழுங்குகளை எழுதுகிறான். அந்த மாதிரி 1 கொரிந்தியர் 7 குடும்ப பிரச்சனைகளை எப்படி தீர்க்கணும் எழுதுகிறான். 1 கொரிந்தியர் 9 முழு நேர ஊழியம், பகுதி நேர ஊழியம், வேலை செஞ்சு சம்பாதிச்சுட்டே ஊழியம் செய்கிறது, முழு நேரமாக ஊழியம் செய்கிறது, அதை பற்றியும் எழுதுகிறான். குடும்பமாக ஊழியம் செய்கிறது, குடும்பம் இல்லாமல் ஊழியம் செய்கிறது, அது மாதிரி பல விஷயங்களை அவன் எழுதுகிறான். வழக்கு, ஒருத்தர் மேலே வழக்கு போடுறது, அது எப்படி போடணும் போடக்கூடாது, அதை பற்றி ஒரு அதிகாரத்தில் எழுதுகிறான். இங்கே முக்காடு போடுறதை பற்றி எழுதுகிறான். ஆனாலும் ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, நீங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னால், அதாவது கார்ப்பரேட் ப்ரேயர், கூடி ஜெபிப்பது, குழு ஜெபம், அது ரொம்ப முக்கியம். தனி ஜெபம் நிச்சயமாக அது அடிப்படை, அஸ்திபாரம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதோடு கூட மற்றவர்களோடு சேர்ந்து ஜெபிப்பது. இயேசு தன்னுடைய சீடர்களோடு சேர்ந்து ஜெபித்தார். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோடு சேர்ந்து ஜெபித்தான். பவுல் தன் குழுவினரோடு சேர்ந்து ஜெபித்தான். சபையாக ஜெபிக்கிறது, குழுவாக ஜெபிக்கிறது, குடும்பமாக ஜெபிக்கிறது. அந்த ஜெபம் ஆணுக்கும் வேண்டும், பெண் 2 பேருக்குமே வேணும். ஆண் பெண் 2யுமே இந்த இடத்துல சொல்கிறான். அதோடு கூட சேர்த்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது. இப்போ தீர்க்க தரிசனம் சொல்லிட்டா அவங்க பெரிய தீர்க்கதரிசியாக்கும், அப்படியாக்கும், இப்படியாக்கும் எல்லாரும் சொல்ல முடியாது. ஆணும் சொல்லலாம், பெண்ணும் சொல்லலாம். சில இடங்கள் பார்த்தா பெண்ணு தான் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. சில சபைக்கு போனீங்கன்னா பெண்கள் தான் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, ஆண்கள் சொல்ல மாட்டாங்க. சில சபைக்கு போனால் ஆணு தான் தீர்க்க தரிசனம் சொல்லணும், பெண்ணு சொல்லக்கூடாதுன்னு வச்சுருப்பாங்க. அப்படியும் இருக்குது சில ஊழியங்களில். சில ஊழியங்களில் தீர்க்க தரிசனமே சொல்லாதீங்கப்பா, ஒரே குழப்பமாக இருக்குது உங்களால். 2 விஷயங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 1, ஜெபம் பண்ணுறது எவ்வளவு அவசியமோ அதே அளவு தீர்க்க தரிசனம் சொல்வது அவசியம். ஜெபம் பண்ணுறது எப்படி எல்லாராலையும் முடியுமோ, தீர்க்க தரிசனமும் எல்லாராலையும் சொல்ல முடியும். 1 கொரிந்தியர் 14:31 ஞாபகப்படுத்துகிறேன். எல்லாரும் கற்கிறதற்கும் எல்லாரும் தேறுகிறதற்கும் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக தீர்க்க தரிசனம் சொல்லலாம். நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக தீர்க்க தரிசனம் சொல்லலாம். இப்போ எப்படி ஜெபம் பண்ணுறது அவசியமோ அதே போல் தீர்க்க தரிசனம் சொல்வது அவசியம். எப்படி எல்லாராலையும் ஜெபம் பண்ண முடியுமோ எல்லாராலையும் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். அது பெண்களும் தீர்க்க தரிசனம் சொல்லணும், ஆண்களும் தீர்க்க தரிசனம் சொல்லணும். அது பரிசுத்த ஆவியால் தூண்டப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கலாம், அல்லது பரிசுத்த ஆவியானவர் காட்டின ஒரு காட்சியாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் போட்ட ஒரு பாரமாக இருக்கலாம், ஒரு உணர்த்துதலாக இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். அதை பகிர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் அவசியமான விஷயம், அது கஷ்டமான விஷயம் கிடையாது. அதனால் ஜெபம், தீர்க்க தரிசனம், ஜெபம் பண்ணும்போது நிச்சயமாக தீர்க்க தரிசன வார்த்தைகள் வரும், ஜெபத்திலே கூட வரும். அது தீர்க்க தரிசனம்னு தனியாக தெரியாட்டா கூட நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் தீர்க்க தரிசனமாக மாறும்.
அல்லது ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போதே தீர்க்க தரிசனம் வரும். எலியேசர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தான். நல்ல ஒரு பொண்ணை காட்டும், என் எஜமானுடைய மகனுக்கு ஒரு பொண்ணை காட்டும்னு அவனே அறியாமல் தீர்க்க தரிசனமாக ஜெபம் பண்ணிட்டான். எந்த பெண்ணு ஒட்டகத்துக்கும் தண்ணி எடுத்து கொடுப்பாளோ அந்த பொண்ணு தான் அப்படின்னு அவன் அறியாமலே தீர்க்க தரிசனமாக ஜெபம் பண்ணிட்டான். அதே மாதிரி பாருங்க, ரெபேக்காள் ஒட்டகத்துக்கு தண்ணீர் எடுத்து ஊற்றுகிறவளாக அவன் கண்டு அவள் அந்த திருமணத்தை ஏற்பாடு செய்தான். அதனால் ஜெபம் தீர்க்க தரிசனத்துக்குள்ளே நடத்தும். நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மை அறியாமலே சில வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணிடுவோம், சில காரியங்களை ஜெபம் பண்ணிடுவோம். அது தீர்க்க தரிசனம். இப்போ அதுதான் இந்த 3 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தீர்க்க தரிசனம் சொல்வதற்கு வாஞ்சிப்போம். மைக்கை பிடிச்சி மேடையில் போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சம்மந்தப்பட்டவங்ககிட்ட கூட சொல்லலாம், வாய்ப்பு இருந்தால் அது சொல்லலாம். சபை தலைவர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், தீர்க்க தரிசனம் சொல்கிறதுக்கு நேரம் கொடுங்க. அதில் குழப்பம் நீங்கள் தான் இருக்கீங்களே, நீங்கள் அதில் ஒருத்தர் ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னால் நீங்கள் அதை எடுத்து சொல்லுங்கள், அதை தெளிவுபடுத்துங்க. ஏன்னா அந்த தீர்க்க தரிசனத்தில் ஒருவேளை எல்லா விவரமும் இருக்காது, அதை நீங்கள் தெளிவுபடுத்துங்க. அதனால் அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நேரமே இல்லை, இப்போ தீர்க்க தரிசனம் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தான், 2-3 ஆராதனை நடத்துகிறாங்க. ஏன்னா 2 பேருக்குமே கணவன் மனைவி 2 பேருமே வேலைக்கு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ஓய்வு. சீக்கிரம் போய் வீட்டுக்கு போய் நல்ல சாப்பாடு அன்னைக்கு தான் செய்ய முடியும். யாரையாவது பார்க்குறதாலும் அன்றைக்கி தான் பார்க்க முடியும், எங்கேயாவது போகணுன்னாலும் அன்றைக்கி தான் போகணும். அதனால் 2 மணி நேரத்துக்கு மேலே பொதுவாக இப்போ ஆராதனைகள் இருப்பதில்லை. இந்த 2 மணி நேரத்தில் தான் சங்கீத வாசிப்பு, சங்கீத தியானம், சாட்சி, அறிவிப்பு, காணிக்க, ஆராதனை, பாட்டு, செய்தி, இவ்வளவும் இருக்குது. அப்புறம் தீர்க்க தரிசனம் சொல்கிறதுக்கு அங்கே நேரம் இருக்குது. ஒரு 5 நிமிஷமாவது தீர்க்க தரிசனம் சொல்கிறதுக்கு நேரம் கொடுக்கணும். இது என்னுடைய உறுதியான ஒரு அபிப்பிராயம். நான் பாஸ்டராக இருந்தபோது தீர்க்க தரிசனம் சொல்கிறதுக்கு நேரம் கொடுப்பேன். சொல்லணும், சில நேரம் சொல்ல மாட்டாங்க, சில நேரம் சொல்லுவாங்க. சொல்கிறது சில நேரம் அது ஒரு பெருசாக விசேஷமாக இருக்காது. ஒருவேளை எனக்கு அது விசேஷமாக இருக்காது, யாராவது ஒருத்தர் அதை தொட்டிருக்கோம், ரொம்ப பொதுவான ஒரு வார்த்தையாக இருக்கும். ஆனால் நேரம் கொடுக்கணும். குழப்பம் ஏற்பட்டால் குழப்பம் சிலர் சாட்சி சொன்னாலே குழப்பம் வந்துடும், மற்றவங்களை தாக்கி சாட்சி சொல்லுவாங்க. அதுக்காக அது சில சபைகளில் சாட்சி நேரம் கிடையாது. ஏன்னா சாட்சி சொல்கிறவன் என்னத்தையாவது தாக்கி, சிலர் தாக்கி சாட்சி சொல்லிடுவாங்க. சிலர் ஜெபம் பண்ண சொன்னால் கூட அடுத்தவங்களை தாக்கி ஜெபம் பண்ணிடுவாங்க. அப்படி ஆட்கள்லாம் இருக்காங்க. ஆனால் நம்ம ஜனங்களுக்கு திருத்தணும், ஜனங்களை இப்படி ஜெபம் பண்ணக்கூடாது, அடுத்தவங்களை தாக்கி ஜெபம் பண்ணக்கூடாது, அடுத்தவங்களை தாக்கி சாட்சி சொல்லக்கூடாது. சில சபையில் யாரையும் ஜெபம் பண்ணவோ சாட்சி சொல்லவோ விட மாட்டாங்க. ஏன்னா அடுத்தவனை தாக்கி அப்புறம் அவன் சபையை விட்டுட்டு கோச்சிட்டு போயிடுவான். நேரம் கொடுக்கணும். சபை தலைவர்கள் ஜெபம் பண்ணுறதுக்கும் தீர்க்க தரிசனம் சொல்கிறதுக்கும் வாய்ப்பு கொடுப்போம். ஆமென்.